தமிழ் வணக்கம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். சாம்பார் சாதம் செய்யணும்னா பாருங்கள், பருப்பு ஒரு 100 பருப்புக்கு வேக போட்டிருக்கோம். 50 மில்லி துவரம் பருப்பும், ஒரு கைப்பிடி பாசி பருப்பு போட்டிருக்கோம். உளுந்து பெருங்காயம் போட்டிருக்கோம். பெரிய தக்காளியாக 1 போட்டிருக்கோம். பூண்டு போட்டிருக்கோம். இதில் பூண்டு கிடக்கு, உள்ள பூண்டு போட்டிருக்கோம். போட்டு நல்லா கொலையை வேக வச்சுட்டோம். பாருங்கள், இந்த வரைக்கும் பூண்டால் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், தக்காளியெலாம் கரைஞ்சிருச்சு. இப்படி தான் கொலையை இருக்கணும். சாம்பார் சாதத்துக்கு பருப்பு இப்படி தான் கொலையை இருக்கணும். பாருங்கள், இந்த பதம் இருக்கணும். இந்த நல்லா இப்படி கொலையை வேக விட்டுட்டோம். இப்போ சாதம் மாதிரி அடுத்து பாருங்கள், முருங்கைக்காயும் பீன்ஸும் போட்டு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு, பழுத்த மிளகாய் தான் கட் பண்ணி போட்டு, சாம்பார் பொடி போட்டு உப்பு போட்டு இந்த காயை வேக வச்சுருக்கோம் தனியாக. பருப்பு கூட வேகட்டால் கரைஞ்சிரும். அதனால் இப்படி கரையாமல் இருக்கட்டும்னு இது மாதிரி தனியாக வேக வச்சு இறச்சி வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள், சாதம் ஒரு நமக்கு ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி தேவையான சாதம் எடுத்துக்கிட்டோம். இப்போ இது நம்ம தாளிப்போமே. வெங்காயம் பாருங்கள், நேரம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை உருவி வச்சுருக்கோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம், ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டோம். கடுகு மட்டும் போட்டிருக்கோம். அதில் இப்போ எண்ணெய் போட போகிறோம். எண்ணெய் சட்டி வச்சு கடுகு மட்டும்தான் அதில் போட்டுக்கிறோம். இப்போ எப்போதுமே வெறுச்சட்டில் கடுகு போடுறது பரவாயில்லை, கடுகு சூடு ஏறிடும். இப்போ எண்ணெய் போட்டுக்கிறோம். ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் போட்டுக்கிறோம். கடுகு பொரியட்டும். பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்கிறோம், அந்த சமயம் உளுந்து போட்டுக்கிறோம். உளுந்து கொஞ்சம் பொரியட்டும். உளுந்து பவரு பதம் வந்துருச்சு. அடுத்து என்ன செய்கிறோம், பாருங்கள், ஜீரகம் போட்டுக்கிறோம். எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டி விடுவோமே. நல்ல வெங்காயம் வதங்கட்டும். கூடவே 2 உப்பு போட்டுக்கிடுவோம். கல் உப்பு தான் போடுறேன், போட்டுக்கிடுவோம். இப்போ வெங்காயம் வதங்கும், நல்லாயிருக்கும். உப்பு பொரிஞ்சது மாதிரியும் இருக்கும். பாருங்கள், வெங்காயம் பொன்னிறமாக வந்துருச்சு. வெங்காயம் நேராக போட்டிருக்கோம். அந்த காலத்தில் கிராமத்துலலாம் சாம்பார் சாதம்னு இப்படி தான் செய்வோம். இப்போ பாருங்கள், இந்த காயெல்லாம் வேக வச்சு வச்சுருக்கோமா. வீட்டுக்கு எத்தனை பேருக்கெல்லாம் எத்தனை பேர் தான் சிம்பிளாக செஞ்சுருக்கோம். இப்போ இந்த காயை இதில் போட்டோம். பாருங்கள், இந்த காயை போட்டு கிண்டிட்டோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து பருப்போடு எடுத்து குக்கரில் ஊற்றிடுவோமே. பாருங்கள், இந்த காயெல்லாம் பருப்போடு சேர்த்துட்டோம். இப்போ அந்த வெந்த பருப்பு கூட இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்துட்டோம். இந்த குக்கர்லேயே தான் சாம்பார் சாதம் வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த சாம்பார் கொதிக்கணும். இன்னும் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். பாருங்கள், இப்போ இந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சுருக்கோம். இந்த காய் வெந்த பாத்திரம் இருக்குல்லையில, அந்த தண்ணியை கழுவி இதில் ஊற்றிடுவோம். எப்போதுமே அந்த பாத்திரம் கழுவி ஊற்றுறது அந்த குழம்பு டேஸ்ட்டு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ இந்த தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, சாம்பார் பார்த்தீங்களா, பருப்பு சாதத்துக்கு தண்ணியாக இருக்குது. இப்படி தான் வைக்கணும். பாருங்கள், சாம்பாரெல்லாம் ஊற்றி நல்லா தண்ணியாக, பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது. பாருங்கள், சாதம் போடுறது சாம்பார் சாதத்துக்கு இப்படி தான் இருக்கணும், தண்ணியாக. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுருவோமே மூடி. பாருங்கள், நல்லா சாம்பார் கொதித்து வருது. பாருங்கள், தண்ணியாக சாம்பார் நல்லா கொதித்து வருது. பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பெல்லாம் சரியாக இருக்குன்னு இந்த சமயத்தை நம்ம பார்க்கணும். பாருங்கப்பா, உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த சாம்பார் சாதத்துக்கு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த சாதத்தை எடுத்து இப்போ இந்த சமயம் தான் இந்த சாதத்தை நம்ம எடுத்து போடணும். இப்போ இந்த சாதத்தை எடுத்து போடுவோமே. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க சாதத்தை இதில் போட்டுருணும். அருமையான சாம்பார் சாதம்ப்பா. நாங்கள் கிராமத்துகளில் சின்ன பிள்ளைங்களில் இது மாதிரி தான் சாம்பார் சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் மழை காலத்தில். அருமையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே இதில் போட்டுருவோம். சாம்பார் சாதத்தில் போட்டு கிண்டி விடுவோம். சாப்பாடு நல்லா கொலைய வச்சுக்கிறணும். பாருங்கள், எல்லா சாப்பாடுமே அதில் போட்டுட்டோம். நம்ம சாம்பார் சாதத்தில் எல்லா சாப்பாடுமே போட்டோம். சாதம் எப்போதுமே நல்லா குழஞ்சா தான் நல்லாயிருக்கும்.
இந்த சாதம் கொஞ்சம் குலைவாகவே இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சுருவோம். பாருங்கள், சாம்பார் சாதம், அருமையான சாம்பார் சாதம் பாருங்கள். இப்படியா இருக்கணும். இது ஆறி வரும்போது கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தான் இருக்கணும் சாம்பார் சாதம். வெளியில் இதே மாதிரி செஞ்சு வெளியில் போகும்போது டூர் போகிற மாதிரிக்கு வெளியில் போகிறோம் இல்லைங்களா, அப்போ இது மாதிரி செஞ்சு இந்த அளவில் தான் எடுத்து ஊற்றணும். இவ்வளோ தண்ணியாக இருக்கும்போது தான் எடுத்து ஊற்றி டப்பால் அடைச்சி கொண்டு போயிட்டோன்னு வைங்களேன், மத்தியானம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சாம்பார் சாதத்துக்கு கொஞ்சம் நெய் போடலாம். நெய் இல்லை, தீந்துருச்சு. அதனால் தேங்காய் எண்ணெய் போடுறேன் பாருங்கள். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போடுறேன். போதும், ரொம்ப வேண்டாம். வீட்டு சாப்பாடு ரொம்ப வேண்டாம். தேங்காய் எண்ணெய் போட்டாச்சு. அடுத்து என்ன செய்கிறோன்னா, கொஞ்சம் மல்லி இலை தூவுறோம். இதில் பாருங்கள், கொஞ்சமாக மல்லி இலை தூவிடுறோம். தூவி இதை இப்படியே இறக்கி மூடி இறக்கிடுவோம். சாம்பார் சாதம் இவ்வளோ தான்ப்பா. அருமையான சாம்பார் சாதம் பாருங்கள். பாருங்கள், எல்லா பதமும் தான் பதம். சாம்பார் சாதத்துக்கு தான் பதம். பாருங்கள், அருமையான சாம்பார் சாதம் பாருங்கள். நீங்களும் செஞ்சு இது மாதிரி சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். மழை நேரத்துகளில், குளிர் நேரத்துகளில் இது மாதிரி தண்ணியாக சாம்பார் சாதம் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோன்னு தோணும். இந்த சூடு அந்த சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஜுரம் அடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சூடாக, அந்த மாதிரி சளி ஜுரம் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி சூடாக செஞ்சு கொடுத்துட்டோம்னா அருமையாக இருக்கும். அருமையான சாம்பார் சாதம் பாருங்கள். இதை இப்படியே மூடி இறக்கி நம்ம எப்போ சாப்பிட்றோமோ பரிமாறிக்கிறலாம். இப்போ இப்படியே மூடி இறக்கிடுவோமே. பாருங்கப்பா, சாம்பார் சாதம் எப்படி இருக்குன்னு. அருமையான சாம்பார் சாதம். இதுக்கு பாருங்கள், சைடிஷ் கொத்தவரங்காய் வத்தல், காலிஃப்ளவர் மசாலா காய் பாருங்கள். அருமையான சாப்பாடு. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.